ஹலோ ஆல் எல்லாருக்கும் வணக்கம். நான் மாரேஸ்வரி ஆர்கே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்லேருந்து. ஸோ இதுவரையும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா நான் ஹோம்மேடாக ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். 9787378677 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாம்பூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷாம்பூவை பொறுத்தவரையும் நிறைய டைப்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 8 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிஃபையிங் ஷாம்பூ, மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ, வால்யூமிங் ஷாம்பூ, கலர் சேஃப் ஷாம்பூ, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, அடுத்த பேபி ஷாம்பூ, ஜென்டில் ஆர் பேபி ஷாம்பூ, மெடிக்கேட்டட் ஷாம்பூ, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூ அப்படி சொல்லிட்டு 8 வகையான ஷாம்பூஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைப்பை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாரிஃபை ஷாம்பூ அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம கிளாரிஃபை அப்படின்றது நம்ம ஹேர் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஹேர் ஸ்ப்ரே, அப்புறம் வேறு ஏதாவது ஹேர் ரிலேட்டட் ப்ராடக்டில் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அதோடைய பில்டப் அண்ட் டர்ட், எக்ஸசிவ் ஆயில் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கிளாரிஃபையிங் ஷாம்பு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ப்ரைடல் மேக்கப் இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்ப்ரேயில் அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ மேக்கப்ஸ்லாம் செட் ஆகிறதுக்கு ஹேர் டூவில், ஸோ அந்த வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாரிஃபையூ ஷாம்பூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவரையும் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியல, இப்போ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் புதுசு அப்படின்னு. தென் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ. மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, இது ஃபார்முலேட்டட் வித் ஆயில்ஸ் அண்ட் ஹியூமிக்டன்ஸ், அதாவது மைல்டு ஹியூமிக்டன்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹேரை ரொம்ப மாய்ஸ்சரைசிங் பண்ணுறதுக்கு பயன்படும். இது பொதுவாக யாருக்கு பயன்படும்னா ட்ரை ஹேர், கேர்லி ஹேர் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு. அதுக்கப்புறம் கெமிக்கல் ட்ரையல், சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கம்பெனிஸில் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு டெஸ்டிமோனியலாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து வால்யூமிங் ஷாம்பூ. ஸோ வால்யூமிங் ஷாம்பூ அப்படின்றது இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஹேர் இருக்கு இல்லையா அதோடைய இடத்த வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டிஃப் பண்ணி காட்டுறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லைங்க, இது அதோடைய ரூட்டையும் கொஞ்சம் ஹைசாண்டில் கொஞ்சம் ஃப்ரீஸியாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அது நம்ம பார்க்குறதுக்கு பவுன்ஸியாக, ஹேர் ரொம்ப பவுன்ஸியாக ரொம்ப வால்யூமாக இருக்கிற மாதிரி காட்டும். இது வெளியே எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் கிளாரிஃபையிங் ஷாம்பூ வந்து வீக்லி ட்வைஸ் அது மாதிரி யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஹார்ஷான கெமிக்கல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அது வந்து ஹேர் ஸ்ப்ரே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணணும் அப்படின்றதுனால இது ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூ அப்படின்றது ரொம்ப மைல்டாக இருக்கும் அப்படின்றதுனால வீக்லி நீங்கள் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூமிங் ஷாம்பூ வந்து நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. அடுத்து கலர் சேஃப் ஷாம்பூ. அதாவது என்ன பண்ணுன்னா நிறைய பேருக்கு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து ரொம்ப வேகமாக க்ரே ஹேர்லாம் வந்துடும் யங்ஸ்டர்ஸ்க்காக இப்போல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஹேரெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கலர் ஷேப் ஷாம்பூஸ்லாம் வந்து இப்போ மார்க்கெட்டிங்கில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து நம்மளுடைய ஹேருடைய நேச்சுரல் கலர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவை பொறுத்தவரையும் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூவை பொறுத்தவரை நம்ம ஸ்கேல்பில் இருக்க இரிட்டேஷன், இச்சிங் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு பயன்படுது. இது அதிகமாக இருக்குது அப்படின்னா, டேண்ட்ரஃபை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது அப்படின்னா வீக்லி ட்ரைஸ் இல்லைனா வீக்லி ட்வைஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லேயே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அதில் இருக்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பை பொறுத்தவரையும் சாலிசிலிக் ஆசிட் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக பயன்படுத்த வேண்டியது. ஸோ வீக்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூஸ் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் நம்மளுடைய ஸ்கேல்பில் எவ்வளோ இரிட்டேஷன், இச்சிங், அந்த டேண்ட்ரஃப் எவ்வளோ இருக்கோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அடுத்து ஜென்டில் ஆர் பேபி ஷாம்பூ. ஸோ ஜென்டில் ஆர் பேபி ஷாம்பூவை பொறுத்தவரையும் ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது வந்து எந்த ஒரு ஸ்கின்னுக்குமே வந்து டெடிக்கேட்டட் ஸ்கின், அதாவது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு கூட இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஸ்கேல்ப்புக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் தராது. அதுக்கு அடுத்து மெடிக்கேட்டட் ஷாம்பூ. மெடிக்கேட்டட் ஷாம்பூன்றது ஹேர் ஃபால் ஏதாவது அதிகமாக இருக்கும், இல்லை ஹேரில் வந்து ஸ்கேல்பில் சொரியாசிஸ் இல்லைனா ஏதாவது இன்ஃபெக்ஷன் அதிக நாளாக இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து எந்த ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலுமே க்யூர் ஆகலை அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷலைஸ்டாக மெடிக்கேட்டட் ஷாம்பு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடிக்கேட்டட் ஷாம்பு வந்து அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க எத்தனை நாள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. இப்போ
நிறைய இடத்துல சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஷாம்புவோட வகைகள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன், இந்த 8 இன்ஃபர்மேஷனில் எது உங்களுக்கு புதுசாக இருந்தது அப்படின்னையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.